Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாண்ட்விச் செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கர்ல நல்லா வேக வச்சுட்டு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியை வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன் சேர்த்துருக்கேன். நான் ஃப்ரோசன் கார்ன் சேர்த்துருக்கேன். இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்கன்னா மிளகாத்தூளை விட்டுட்டு வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட சீரகத்தூளும் சாட் மசாலாவும் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. கடைசியாக இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு பிரெட்டை எடுத்து அந்த பிரெட்டில் இந்த ஸ்டஃபிங்கை நல்லா வச்சு டோஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி டோஸ்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், இல்லை அடுப்பில் தோசைக்கல்லில் கூட வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இந்த பிரெட் ஸ்லைஸில் கொஞ்சம் சாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் சீஸ் ஸ்லைஸ் வைப்பேன். இந்த சீஸ் ஸ்லைஸை அப்படியே வச்சா வெளியில் வந்துடும். அதனால கொஞ்சம் மடிச்சுட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். பெரியவங்களுக்கு செய்கிற பிரெட் ஸ்லைஸில் புதினா சட்னி இல்லை மல்லி சட்னி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதையும் இந்த மாதிரி டோஸ்டரில் வச்சும் க்ரில் பண்ணலாம், இல்லை தவாவில் வச்சும் நீங்கள் க்ரில் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான டேஸ்டான உருளைக்கிழங்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை காலையில் அவசர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.